வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேயே சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம நண்பர்களோட. பாருங்கள், அந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைர விடம காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா போகும்போதே ஒரு மங்களகரமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போல். வாத்தியங்கள்லாம் சூப்பராக வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் பூசு வாங்கியிருப்போம் போல். அதுக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகும்போதே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே என்ட்ராகும் போது அப்படியே அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பிள்ளையார் வழக்கமாக எல்லா கோவிலில் இருக்க மாதிரி பிள்ளையார், முருகர், அம்மன், நவகிரகங்கள். இங்கே ஐயப்பனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. பாருங்கள், இதில் என்ன இங்கே ஸ்பெஷல்னால் சைனீஸ் மக்களும் நிறைய பேர் இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியுது. இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறவங்க ஒரு செகண்ட் நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க. எல்லா வெளிநாட்டவர்கள் கூட. அதிகமாக சைனீஸ் மக்களை இப்போ நான் ஒரு 4-5 பேர் இந்த கோவிலில் பார்த்தோம். நல்லா அவங்க தமிழ் மக்களோட நல்லா பயபக்தியோடு நல்லா சாமி கும்பிட்றாங்க. பாருங்க, நவகிரகம். அப்படியே நவகிரகத்தை ஒரு 3 ரவுண்டு அடிச்சுட்டு அடுத்து அந்த சைடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். இதுதான் துர்க்கை அம்மன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயனாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. ஐயனார், மதுரை வீரர். இங்கே பெரியாச்சி அம்மன். பாருங்கள், இந்த சைனீஸ் அம்மா தான் நல்லா பக்தியாக எல்லா சாமிகிட்டையும் ஒரு 1/4 மணி நேரம் நின்று கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே அன்னதான கூடம் இருக்குது. சமைக்கிறது எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதனால் கோவிலில் நல்லா கூட்டமாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஐயப்பனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சன்னதி இருக்குது.